Hi guys, welcome back to my channel. நீங்க இன்னைக்கு கேட்ட மாதிரி நான் லைட் வெயிட் சம்மர் மேக்கப் லுக் தான் பண்ண போறேன். இது actually என்னோட everyday kind of லுக்கும் கூட தான் சம்மர் மந்த்க்கு. சிம்பிளா தான் இருக்கும். ரொம்ப அப்படியே மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம் போட்டு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்க டுட்டோரியல்ல பாருங்க நான் என்னெல்லாம் பண்ணிருப்பேன் அப்படினு சொல்லிட்டு நான் உள்ள உங்களுக்கு ஃபுல்லா செஞ்சு காட்டிருக்கேன். and நீங்களும் இந்த மாதிரி லுக்கை ட்ரை பண்ணலாம். ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா நல்லா இருக்கும் அவ்வளவுதான். இந்த லுக் எப்படி பண்ணனும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க நீங்க வீடியோ தொடர்ந்து பாருங்க. First product யூஸ் பண்ண போறது வந்து ஒரு tinted moisturizer. என்கிட்ட இங்க வந்து Lakme ஓட Absolute Hydra Pro tinted moisturizer வச்சிருக்கேன். நீங்க வந்து any tinted moisturizer யூஸ் பண்ணலாம். Lakme தான் யூஸ் பண்ணலாம். Facesல இருக்கு, Wet n Wild வேற மாதிரி பிராண்ட்ஸ்ல கூட இருக்கு. என்னெல்லாம் பிராண்ட்ஸ் அவேலபிளா tinted moisturizer கூட அதோட டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்லாம் தரேன். நீங்க செக் பண்ணிக்கோங்க. இன்ஃபேக்ட் நான் யூஸ் பண்ற எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. இந்த பேக்கேஜிங்கும் செம்ம கியூட்டா இருக்கு. பம்ப் பேக்கேஜிங்கோட வருது இதுல. என்னன்னா இதுல ஒரே ஷேட் தான் இருக்கு. Lakmeல இந்த மாதிரி இருக்கு moisturizer consistency இல்ல பட் டிண்டோட. ஓகே நான் இத அப்படியே விரலால எடுத்து இது மாதிரி தேய்ச்சிக்கிறேன். since இது moisturizerங்கிறதுனால பிரஷ்லாம் யூஸ் பண்ணல. இது வந்து நான் ஸ்கின் கேர் moisturizer கிடையாது. ஓகே गाइस, tinted moisturizer வந்து ஸ்கின் கேருக்கு யூஸ் பண்ண கூடாது. இது just for before makeup ஒரு லேயருக்கு. ஒரு ஷியர் கவரேஜ் தான் கொடுக்குது. டியூயி ஃபினிஷ்ல ஆக்னே மார்க்ஸ்லாம் கவர் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா பண்ணாது. அவ்வளவுதான் गाइस, இது ரொம்ப ஷியரா தான் உங்களுக்கு கவர் பண்ணும். இதுக்கு அப்புறம் நான் வந்து சன்ஸ்கிரீன் வேணும்னாலும் சன்ஸ்கிரீன் போடலாம். பட் நான் இன்னைக்கு சன்ஸ்கிரீன் போட போறது இல்ல. ஏன்னா நான் மேக்கப் டுட்டோரியல் பண்ண போறேன், உங்களுக்கு காட்ட போறேங்கறனால இப்ப சன்ஸ்கிரீன் போட்டா மேபி ஒயிட் காஸ்ட் வந்து கொஞ்சம் ஃபேஸ் இதுவா தெரியும் அப்படிங்கறதுனால நான் சன்ஸ்கிரீன் போட போறது இல்ல. நான் டைரக்ட்டா மேக்கப்க்கு போறேன். சோ நல்லா இது ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஈவன் டோன் தெரியுதா என் ஸ்கின்ல. முன்னாடி இருந்ததுக்கு இப்போக்கும் just ஒரு ஈவன் டோன். இத முடிச்சதுக்கு அப்புறம் நான் இனி கன்சீலர் யூஸ் பண்ணிப்பேன். ஏதாச்சும் ஒரு கன்சீலர் எனக்கு என்ன தோணுதோ அன்னைக்கு. இன்னைக்கு வந்து நான் யூரோப் கேர்ள் ஓட ரீப்ளேஸ் கன்சீலர் க்ரீம் கன்சீலர் யூஸ் பண்ணிக்க போறேன். ஃபர்ஸ்ட் நான் இத விரலால எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு எங்கெல்லாம் வேணுமோ அங்க மட்டும் தான் நான் அப்ளை பண்ணிக்க போறேன். இத especially under eyes. இந்த மாதிரி கன்சீலர் பிரஷ், இது வந்து பிராண்ட் இல்லாத ஒரு பிரஷ். இது ரொம்ப வருஷம் முன்னாடி வாங்குனது. பட் நல்லா வேலை செய்யும். டென்ஸா இருக்கிறதுனால ப்ராடக்ட் ரொம்ப அப்சர்வ் பண்ணாது. ரொம்ப நல்ல பிரஷ் தான் இது. ஸோ உங்ககிட்ட இருக்கிற கன்சீலர் பிரஷ் வச்சு இந்த மாதிரி புஷ் பண்ணிக்கோங்க. ஒன்றுமே கவரேஜே இல்லாத இடத்துல வந்து பிரஷ் வச்சு பண்ணாதான் வந்து ப்ராடக்ட் வேணுங்கிறத நமக்குள்ளே டெபாசிட் பண்ணிட்டு வேணாங்கிறத எடுத்து விட்டுரும் ப்ரஷ்ல. அண்ட் ஹீட் பயங்கரமாக இருக்கிறதுனால இங்கே பாருங்க ஒரு பிம்பிள் வந்திருக்கு. ஸோ அதை கவர் பண்ணணுன்னா நான் கன்சீலர் அதுக்கு மேலே அப்ளை பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக வெயில் தாங்க முடியல, ரொம்ப ஹாட்டாக இருக்குது. எப்போடா இந்த பீக் சம்மர் முடியும்னு இருக்கு. ஜூன் மாதம் ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஜூலையில் தான் கொஞ்சம் செட்டில் ஆகும் இந்த ஹீட். ஸோ உங்களுக்கு ரொம்ப ஆக்னே ப்ரோன் ஸ்கின்னாக இருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி மேக்கப்பை ட்ரை பண்ணலாம். ரொம்ப ஹெவியாக போகாதீங்க. எஸ்பெஷலி ஆக்னே ப்ரோன் ஆயிலி ஸ்கின் சம்மர் டைமில் ரொம்ப ஹெவி வேண்டாம். அன்லஸ் நீங்கள் ஏதாவது பார்ட்டிக்கு போகிறீங்க, வெட்டிங் கெஸ்ட்டாக போகிறீங்கன்னா தவிர எவ்ரிடேக்கோ இந்த மாதிரி மேக்கப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெவியாக போக வேண்டாம். நான் பண்ணுற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா எங்கெல்லாம் ஆக்னே இருக்கோ அங்கே மட்டும் நான் கன்சீலரால் அப்ளை பண்ணி லைட்டாக டேப் பண்ணிக்கிறேன், புஷ் பண்ணிக்கிறேன் ப்ராடக்டை. இதெல்லாம் செட் பண்ணுறதுக்கு நான் மேப்ளினோட லூஸ் பவுடர் எடுத்துக்கிறேன். இது என்னோட ஒரு ஷேட் டார்க்கர் தான். பட் எனக்கு அந்த டேன் லுக் பிடிக்கும். நான் இந்த ப்ரான்சர் கான்டோரிங்லாம் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ இதை வச்சே நான் ஒரு டேன் லுக் பண்ணிக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு சன்ஸ்க்ரீன் போடணும் அப்படின்னா நீங்கள் இந்த டிண்டட் மாய்ஸ்சரைசர் ஸ்டெப் இருக்குல்ல, அதுக்கப்புறம் சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு அதுக்கப்புறம் கன்சீலர் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். கண்ணு கீழே ப்ராப்பராக செட் பண்ண ஒரு சின்ன ப்ரஷ் எடுத்துக்கிறேன். இந்த ப்ரஷஸ்லாம் வந்து BH காஸ்மெட்டிக்ஸ் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணது. இந்த ஸ்டெப்பை வந்து பவுடருக்கு முன்னாடி பண்ணுறது தான் பெட்டர். இது லிப் அண்ட் சீக் டிண்ட். நெக்ஸ்ட் வந்து ப்ளஷ்ஷுக்கு. பட் நான் லூஸ் பவுடர் லைட்டாக தான் போட்டிருக்கேன் அப்படிங்கிறதுனால நான் மேலே பண்ணிப்பேன். ஈஸியாக பிளெண்ட் ஆகிடும். உங்களுக்கு சப்போஸ் ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் இந்த மாதிரி பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் பவுடர் போடுங்க. ஜஸ்ட் ஹர்ப்ஸோட லிப் அண்ட் சீக் டிண்ட் இது ரொம்பவே நல்லா இருக்கும். பாருங்க கொஞ்சம் நல்லா டென்ட்டே விழுந்திருக்கும். நான் எப்போவுமே வந்து வெளியே போகும்போது யூஸ் பண்ணிப்பேன். ஐப்ரோஸ்க்கு என்ன ஐப்ரோ பென்சில் என் கையில் இன்றைக்கி கிடைக்குதோ அதை எடுத்து யூஸ் பண்ணுவேன். இன்றைக்கி நான் ப்ளூ ஹெவன் கையில் வச்சுருக்கேன். அதனால் ப்ளூ ஹெவனோட ஆர்டிஸ்டோ ரா ஸ்டைலர் யூஸ் பண்ணிக்கிறேன்.
நேச்சுரலாக என்னோட ஐப்ரோ ஷேப் வச்சு நான் ஃபில் இன் பண்ணிக்கிறீங்களா கேப்ஸ் இருக்கும் அங்கே மட்டும். மஸ்காரா அப்ளை பண்ண போகிறேன். அகெயின் என் கையில் அன்றைக்கி என்ன கிடைக்குதோ அந்த மஸ்காரா யூஸ் பண்ணுவேன். இன்றைக்கி நான் வந்து மேப்ளினோட ஹைப்பர் கர்ல் மஸ்காரா யூஸ் பண்ணிக்கிறேன். நான் யூஸ்வலி வாஷபிள் மஸ்காராஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். எனக்கு வாட்டர் ப்ரூஃப் அவ்வளோவா விருப்பம் கிடையாது எவ்ரிடேக்கு. ஏன்னா லேஷஸ்க்கு அது நல்லது கிடையாது. இந்த ப்ரௌன் காஜல் ரொம்ப விருப்பப்படுறேன். ரொம்ப நேச்சுரலாக நல்லாயிருக்கும். இது வந்து சுகர்லேருந்து. ஸோ இதை எடுத்து நான் கண்ணில் அப்ளை பண்ணிக்க போகிறேன், எஸ்பெஷலி அவுட்டர் சைட் வெளியில். ஏன்னா இதே நான் லைட்டாக மேலேயும் அப்ளை பண்ணிக்கிறேன். மோஸ்ட்லி நான் ஐலைனர் தான் அப்ளை பண்ணுவேன். இதை எனக்கு டைமே இல்லைன்னா இந்த மாதிரி செய்வேன். கண்ணு மேலே வந்து எனி ஷைனீஸ் சிங்கிள் ஐஷேடோ போடுறது ரொம்ப பிடிக்கும். ஏதாவது ஒரு ஐஷேடோ பேலட்லேருந்து எடுத்துப்பேன். இன்றைக்கி வந்து நான் இந்த W7 அப்படின்ற பிராண்ட்லேருந்து சிங்கிள் ஐஷேடோ எடுத்துக்கிறேன். நீங்கள் எது உங்களுக்கு கையில் கிடைக்கிறது இல்லை உங்களுக்கு பிடிச்சது அதை அப்ளை பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுவேன்னா இப்படி கீழே மிரர் வச்சுட்டு லைட்டாக சென்டர்ஸில் மட்டும் இப்படி அப்ளை பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணிப்பேன். கண் வந்து ஓப்பனாக தெரியும் உங்களுக்கு. சின்ஸ் நான் ஐலைனர் எதுவுமே போடாததுனால எனக்கு இந்த ஸ்டெப் பண்ண ரொம்ப பிடிக்கும். இல்லாட்டியுமே நான் இந்த மாதிரி நிறையாவே செய்வேன். டைம் இருந்தால் எக்ஸ்ட்ரா ஷேடோலாம் டெப்த்து கொடுப்பேன். பட் இது வந்து எவ்ரிடே லுக் டைமே இல்லை அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி. செகண்ட் லாஸ்ட் ஸ்டெப் வந்து லிப் லைனர். இது ஸ்விஸ் பியூட்டியோட நியூட் லிப் லைனர். நான் யூஸ்வலி நியூட் ஷேட் தான் யூஸ் பண்ணுவேன் லிப் லைனர்ஸில். ஏன்னா நான் எவ்ரிடேக்கு அந்த கலர்ஸ் அந்த மாதிரி தான் போடுவேன். இது பிங்க் ஒரு ப்ரௌன் நியூட் அந்த மாதிரி. இது லைட்டாக ஓவர்லைன் அப்ளை பண்ணிக்கிட்டு ஃபில் இன் பண்ணிக்கிறேன். இதோட நீங்கள் விடலாம், லிப்ஸ்டிக் போடனாலும் போடலாம். நான் இங்கே ஸ்விஸ் பியூட்டியோட லிப்ஸ்டிக் இன்றைக்கி போட்டுக்கிறேன். லாஸ்ட் ஸ்டெப் வந்து ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே. மேக்கப் செட் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, இன்றைக்கி நான் ஹைலைட்டர் எதுவும் யூஸ் பண்ணதுனால இந்த மாதிரி டியூயி ஃபினிஷ் செட்டிங் ஸ்ப்ரே போட்டால் அது தானாகவே பாருங்கள் என்னோடய ஸ்கின்னில் ஒரு நல்ல ஒரு ஹைலைட்டிங் எஃபெக்ட் தருது. ஸோ ஹைலைட்டர் போட்டிங்கன்னா அது எக்ஸ்ட்ராவாக ஒரு கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். நம்ம ஸ்கின்னில் ரொம்ப மேக்கப் போடலை. அண்ட் ஆல்சோ ஆயில் ஸ்கின்னாக இருந்தாலும் ஹைலைட்டர் போட்டால் இன்னும் ஆயிலி ஆகிடுமோ அப்படின்னு இருக்கும். வகையில் இந்த மாதிரி டியூயி செட்டிங் ஸ்ப்ரே லைட்டாக ஸ்ப்ரிட்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் வேணுங்கிற இடத்துல பவுடர் இன்னும் நீங்கள் டேப் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த லுக் ரொம்ப சிம்பிள் அண்ட் எவ்ரிடே கைண்ட் ஆஃப் சம்மர் லைட் வெயிட் மேக்கப் லுக். ஸோ நீங்கள் எனக்கு எப்படி இருக்குது இந்த லுக் அப்படின்ற சொல்லுங்கள். நான் இதுதான் யூஸ்வலி வெளில போகும்போது பேசிக்கான ஒரு மேக்கப் பண்ணணும்னா இப்படி தான் செய்வேன். அண்ட் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டெப்ஸில் ஏதாவது ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கூட நீங்கள் செய்யலாம். இல்லை இந்த மாதிரி நீங்கள் ரீக்ரியேட் பண்ணிங்கன்னா கூட எனக்கு இன்ஸ்டாகிராமில் நீங்கள் சென்ட் பண்ணலாம். நான் கண்டிப்பாக செக் அவுட் பண்ணுறேன். இந்த லுக் மட்டும் இல்லை, எனி மேக்கப் லுக் நீங்கள் ரீக்ரியேட் பண்ணாலும் சென்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்குலாம் இந்த லைட் வெயிட் மேக்கப் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் மை மட்டும் வைக்கலை, வச்சாலும் நல்லாயிருக்கும். நான் வந்து இன்றைக்கி வைக்கலை, அவ்வளோதான். எனக்கு இன்றைக்கி வைக்கணும்னு தோணலை, அவ்வளோதான். ஸோ எஸ் கைஸ், உங்களுக்கு இந்த லுக் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல். உங்கள் எல்லாரோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப வேணும். அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், எது வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை வந்து நான் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய். அண்ட் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள்.